இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பைபிளுடைய முதல் வசனம். பழைய ஏற்பாட்டில் பைபிளில் முதல் வசனத்தை பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடவுளை பற்றி பார்க்க போகிறோம், சிருஷ்டிகரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தேவன் பைபிளில் ஒரு சிருஷ்டிகராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். கடவுள் தன்னை வெளிப்படுத்துறது எப்படின்னா, சிருஷ்டிகராக வெளிப்படுத்துகிறார், ஒரு படைப்பாளராக வெளிப்படுத்துகிறார், ஒரு உருவாக்குபவராக வெளிப்படுத்துகிறார், ஒரு காரியத்தை, ஒரு செயலை நடப்பிக்கிறவராக வெளிப்படுத்துகிறார். இதில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே டைம் என்ற ஃபேக்டர் வந்துடுது, காலம் உருவாயிடுது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் போது ஸ்பேஸ் உருவாயிடுது, பூமின்றது போது மெட்டீரியல் திங்ஸ் உருவாயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, டைமு, மேட்டர், அதாவது சயின்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, டைமு, மேட்டர், அந்த காரியங்கள் இதில் வருது. கடவுள்ன்றது இது மூணுத்துக்கும் பியாண்ட். இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபேக்டருக்குள்ளே கடவுளை கொண்டு வர முடியாது. ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஃபேக்டருக்குள்ளே கடவுளை கொண்டு வர முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறது என்னென்னா, தேவன் ஏன் அந்த சிருஷ்டிப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேன்றாரு? இந்த உலகம் எப்படி உருவாச்சு, இந்த சூரிய மண்டலம் எப்படி, சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு, இந்த பால்வழி மண்டலம் எப்படி உருவாச்சு, இந்த அண்டங்கள் எப்படி உருவாச்சு, இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாச்சு, இந்த பல வகையான கேள்வி. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, எப்படி இது பிக் பேங் தியரியில் உண்டாச்சா, இல்லை டார்வின் சொல்கிற மாதிரி பரிணாமத்தில் நம்ம மனிதர்கள் குரங்குலேருந்து தான் வந்தாங்களா, எப்படி தேவன் ஒரு சிருஷ்டித்தாருன்னா அதை எதை கொண்டு சிருஷ்டித்தாரு, எந்த மூலப்பொருளை கொண்டு சிருஷ்டித்தாரு, எந்த ஒரு பொருள் இல்லாமையிலிருந்து எப்படி ஒரு ஒன்றை கொண்டு வர முடியும்? இதுதான் எல்லாருக்கும் கேள்வியாக இருக்கு. இல்லாத அதாவது வெறுமையிலிருந்து ஒன்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? வெறுமையிலிருந்து ஒரு பொருளை, ஒரு அணுவை, ஒரு இயக்கத்தை, ஒரு காரியத்தை எப்படி கொண்டு வர முடியுன்றது தான் கேள்வியாக இருக்கு. அதாவது தேவன் வெறுமையிலிருந்து எந்த காரியத்தை கொண்டு வரல, தன்னுடைய முழுமையிலிருந்து கொண்டு வந்தார். தேவன் வெறுமையிலிருந்து எல்லா காரியங்களையும் கொண்டு வரல, தம்முடைய முழுமையில, தம்முடைய பூரணத்துவத்திலிருந்து கொண்டு வந்தார். தமக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தினார். நம்ம வாசிக்கிறது, நம்ம வேதத்தில் இன்னொரு இடத்துல வாசிப்போம், வானங்கள் அவருடைய கிரியை வெளிப்படுத்துகிறது, அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு வாசிப்போம். அதுபோல அவருக்குள் இருந்த அந்த ஐஸ்வர்யங்கள், அவருக்குள் இருந்த மகிமை, அவருக்குள் இருந்த அந்த வல்லமை, அதுதான் வெளிப்பட்டது சிருஷ்டிப்புல. இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் பெரிய கடவுள் ஒருவர் இருக்கிறார்னு மனிதன் தேடணுன்றதுக்காக தான் இந்த பிரபஞ்சத்தை எல்லை இல்லாம படைச்சாரு. ஆனா மனிதன் கடவுளை தேடணுன்றதுக்காக இந்த பிரபஞ்சத்தை எல்லை இல்லாம படைச்சாரு. ஆனா மனிதன் என்ன பண்ணிட்டான்னா, எல்லையில்லாத இந்த பிரபஞ்சத்தையே தேடின்னு இருக்கான். எல்லையில்லாத இந்த தேவனுடைய சிருஷ்டியே தேடின்னு இருக்கான். இது எப்படி உண்டாக்கப்பட்டது, இது எப்படி உண்டாக்கப்பட்டது, அதாவது சிருஷ்டிகரை தேடும்படியா உண்டாக்கப்பட்டது. இது உலகம் உண்டானது எதற்காகன்னா, மனிதர்கள் குடியிருப்புக்காக, மனிதர்கள் வாசம் செய்யறதுக்காக உண்டாக்கப்பட்டது. இப்போ ஒரு தேவன் மனிதனை உண்டாக்கணுன்றதுக்காக தான் அல்டிமேட்டா எல்லாத்தையுமே சிருஷ்டித்தாரு. எல்லா சிருஷ்டிகளும் மனிதனுக்கு ஒத்தாசையா இருக்கும்படி தான் உண்டாக்கப்பட்டது. மனிதன் எதற்காக உண்டாக்கப்பட்டான்னா, தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டான். மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான்னா, தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டான்.
கடவுள் வந்து தம்முடைய சாயலில் உருவாக்கினார். அதாவது அதனால தான் மனுஷன் வந்து ஒரு காரியத்தை உருவாக்கணும், சிருஷ்டிக்கணும். மனிதனுக்கு ஏன் வந்து இந்த சிருஷ்டிப்பின் ரகசியத்தை வந்து தேடிக்கொண்டே இருக்கிறான்னா, அவன் வந்து கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டதுனால தான். மனிதன் வரைக்கும் இந்த சிருஷ்டிப்பு வந்தது. மனிதனை சிருஷ்டித்ததுக்கு அப்புறம், கடவுள் வந்ததுக்கப்புறம் புதிதாக ஒன்றதை சிருஷ்டிக்கிறத நிறுத்திட்டார். அதாவது புதிதாக ஒன்றுன்னா, ஏற்கனவே இருக்கிற இப்போ புதுசாக இப்போ கூட வந்து கேலக்சிஸ் உருவாகுது, இப்போ கூட வந்து நட்சத்திரங்கள் உருவாகுது, இருக்கிற காரியங்களே உருவாகுதே தவிர புதுமையாக ஒன்று உருவாகலை, புதிய காரியங்கள் ஒன்று உருவாகலை. அது எங்கே உண்டாகுதுன்னா, அது மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகுது. புது புது எண்ணங்கள் மனுஷனுக்கு உண்டாகுது, புது புது கண்டுபிடிப்புகள் மனுஷனுக்கு உண்டாகுது. மனிதன் வந்து இதுக்கப்புறம் வந்து நீ என்ன போலவே இருக்கிறதுனால நீ வந்து இந்த பூமியில் பல காரியங்களில் நீ நடப்பி என்ன போலவே செயல்படுன்னு அவனை வச்சிருக்காரு. நம்ம வந்து கடவுளை தேடும்போது தான் வந்து இந்த சிருஷ்டிப்பினுடைய உண்மையான பயன்பாடு தெரிய வரும். ஒரு மேனுஃபேக்சரருக்கு தான் வந்து அந்த பொருளை வந்து எதற்காக உண்டாகினோம், எப்படி பயன்படுத்தணும், எப்படி சரி செய்யணும், அது ஒரு வேளை தவறாக போயிடுச்சுன்னா அதை எப்படி மீட்டு எடுக்கணும், இல்லை அது முற்றிலும் தவறாக போகும்போது அதை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணணும். சில நேரத்தில் ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது சொல்லுவாங்க, இதை வந்து டோன்ட் த்ரோ இன் ஃபயர், அதில் பின்னாடி போட்டிருப்பாங்க, ஃபயரில் போடாதீங்க, நெருப்பில் போடாதீங்க. இந்த சார்ஜரு, பேட்டரி, இது மாதிரியான திங்ஸ்லாம் போடும்போது சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை எலக்ட்ரானிக் வேஸ்டெல்லாம் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு. அதுபோல் இந்த தன்னுடைய சிருஷ்டி கூட, அதாவது நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா, தேவதூதர்களாக இருந்த அந்த லூசிஃபர் தன்னுடைய நிலையிலிருந்து விழும்போது கூட அவனை வந்து இன்னும் அவனை பொறுமையாக அவனை ஒரு நிலையில் வைத்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவனை எப்படி அவனுடைய காரியத்தை முடிக்கணுன்றது தேவனுக்கு தான் தெரியும். அது தெய்வ திட்டம். அவன் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. அவனுடைய முடிவு நம்ம கையில் கிடையாது, தேவன் கையில் இருக்கு. அதுபோல் மனிதனோ இந்த பிரபஞ்சமோ இந்த உலகமோ எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுன்றது தேவனுக்கு தான் தெரியும். இந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அது தெரியுது. தேவன் வந்து மனிதனை எதுக்காக உண்டாக்குனான்னா, தம்மோடு உறவு கொள்ளும்படி, உறவாடும்படி உண்டாக்குனார். தம்மோடு ஒரு ஃபெலோஷிப் இருக்கும்படி உண்டாகினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் தினமும் மத்தியான வேலையில, குளிர்ச்சியான வேலையில உலாவினார். அந்த பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் அவர் உலாவினார், ஒரு ஃபெலோஷிப்பில் இருந்தார். மனிதன் வந்து தேவனுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கான். மனிதன் வந்து ஏதோ அறிவியலை கண்டுபிடிச்சி, ஏதோ ஒரு நோபல் பரிசு வாங்கி, ஏதோ ஒரு காரியத்தை நடத்தி, இன்னைக்கு ஒரு வேலைக்கு போய் நாளைக்கு சம்பாரிச்சு குழந்தை குட்டியை பெற்று மனிதனை உண்டாக்குனதுக்கு காரணம் என்னன்னா, தெய்வ சாயல் உள்ள ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படியாக தான் மனுஷனை உண்டாக்குனாரு. இது வந்து நான் வந்து மனுஷனை பற்றி சொல்கிறேன். திரும்ப நான் வந்து அந்த வசனத்தில் முக்கியமான பகுதி பார்ப்போம். தேவன் வந்து எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது மேக்ரோ திங்ஸ்னு சொல்ல வரேன். எல்லாத்தையுமே பெரிய பெரிய காரியங்கள், இந்த நட்சத்திரம், வானமண்டலத்தில் எல்லாவற்றையும் இதுக்காக உருவாக்குனார்னா, தன்னை தேடுகிறதுக்காக உண்டாகினார். இவன் வந்து ஒரு நாள் இவன் அறிவு விருத்தியாகும், இவன் சிந்திக்க ஆரம்பிப்பான், இவன் அறிவு அளவில்லாமல் போகும். அப்போ வந்து கடவுளை தெரிந்து கொள்ள இவன் தேடுவான், திரும்ப வந்து அவருடைய உறவுக்குள்ள வருவான். அதுக்காக தான் வந்து அந்த வானமண்டலங்களை உண்டாக்குனாரு. மனிதன் மைக்ரோ திங்ஸ் போது நான் மனிதனை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். மனிதன் உண்டாக்கும் போது தன்னோட ஐக்கியம் கொள்ள,
ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனை ஈர்க்கிறான். தேவன் ஒரு மனிதனை ரட்சிக்கும்படி மனிதனை ஈர்க்கிறார். இந்த ரெண்டு தான் விஷயம். தேவன் எப்பொழுதுமே என்ன நோக்கத்தோடு இருக்கிறார்னா, தேவனுடைய நோக்கம் என்னன்னா மனுஷன் ரட்சிக்கப்படுவதுதான் நோக்கம். வாசிப்போம். தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய ஒரே ஒரு பூரண நோக்கம் என்னன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதுல முதல் பகுதி பார்ப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். இதுதான் தேவன் மனுஷனை ஈர்க்கிறார்னு சொல்ல வரேன். மனுஷனை ஈர்க்கிறார். ஒரு கிராவிட்டி செயல்படுது இந்த பிரபஞ்சத்துல. இந்த கிராவிட்டி ஒரு எல்லா பொருள்களையும் சுழல வைக்குது. சூரியன் இந்த பிளாக் ஹோல்ல மையமா வச்சுன்னு சுழண்டு கொண்டு இருக்கு. நம்ம பூமி மற்றும் கோள்கள் சூரியனை மையமா வச்சு சுழண்டு கொண்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல சுழலாத ஒரு பொருளும் இல்லை. அது போல மனுஷனும் சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் முழுவதும் ஒரு வாழ்க்கையில எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கிறான். இந்த சூரியன் ஓடின்னு இருக்கிற மாதிரி, இந்த பூமி ஓடி இருக்கிற மாதிரி எதையோ நோக்கி ஓடினே இருக்கிறான். ஆனா தேவனை தேட அவனுக்கு நேரம் இல்லை. அவன் அதை மறந்துட்டான். இஃப் ஃபர்கட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் மிஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப். வாழ்க்கையினுடைய முதல் நோக்கத்தையே அவன் மறந்துட்டான். தேவனை அறிகிறது தான். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஏன் ஈர்க்கிறார் தெரியுங்களா? அவனை ஆசீர்வதிக்கும்படி, அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்படி தேவன் ஈர்க்கிறார். தேவன் ஈர்க்கிறார் தம்முடைய ஏதாவது ஒரு செயல் மூலமாக. இவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? இவன் எப்படியாவது என்னை தெரிந்து கொள்ள மாட்டானா? எப்படியாவது இவன் என்னை அறிந்து கொள்ள மாட்டானா? என் வார்த்தையை தெரிந்து கொள்ள மாட்டானா? தேவனுடைய நோக்கம் எல்லாமே, தேவன் எப்பொழுதுமே ஈர்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் எல்லா மனிதர்களையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறாரு. அதாவது இது சயின்டிஃபிக்கா கூட சொல்லலாம். ஒரு மேக்னெட் எப்படி அட்ராக்ட் பண்ணது போல தேவன் எப்பொழுதுமே கண்ணோக்கமாவே இருக்கிறார். யாராவது ஒரு மனுஷன், அதாவது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார்ன்றது போல, யாராவது என்னை பத்தி இப்போ நம்ம இப்போ தேவனை பத்தி சிந்திக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப அதில் அவர் பிரியமா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் இறங்கி எடுக்கிறாரு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்தில் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றபடி, இது சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன். தேவனை எப்ப சிந்திக்கிறீங்களோ, தேவனை பற்றி எப்ப பேசுறீங்களோ அந்த இடத்துல தேவன் வந்துடுறாரு. அந்த இடத்துல அந்த தெய்வத்துவம், அந்த பிரின்சிபிள் ஆஃப் காட் வந்துடுது. உங்க வாழ்க்கையில ஏதாவது காரியம் ஒழுங்கா இல்லைன்னா, ஒழுங்கு இல்லாமையோ வெறுமையாவோ இருந்தாலோ, பார்ப்போம் அடுத்த வசனம். ஆதியாகமம் 1:2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். முதல் வசனம். இது தொடர்ந்து பார்ப்போம். இதுல என்ன அடுத்தது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு, இருள் இருக்கு. சம்திங் அன்இசீனஸ். இது ஒரு மனுஷனுக்கு வர கஷ்டம்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு வியாதியோ வேதனையோ, மன கஷ்டமோ பண கஷ்டமோ உடல் வேதனையோ, உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா தேவன் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிடுறாரு. தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். 3வது வசனம். வெளிச்சம் உண்டாயிற்று. இது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் சரி, தேவன் என்ன விரும்புறாருன்னா, நம்ம வாழ்க்கை எப்பெல்லாம் ஒழுங்கின்மையா இருக்கோ, வெறுமையா இருக்கோ, இருளா இருக்கோ, அப்பெல்லாம் அந்த இடத்துல தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல தேவன்
யாராவது ஒரு நபர் மூலமாவோ, ஒரு தேவதூதர் மூலமாவோ, ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாவோ, செயல் மூலமாவோ, எண்ணத்தின் மூலமாவோ, ஏதாவது ஒரு வகையில அவருடைய சிருஷ்டி மூலமாவோ ஏதாவது ஒரு வழியில அவனை திரும்ப அவன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் தேவன் ஈர்த்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்ல வரேன். தேவனுடைய கிரியை அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த வெளிச்சம் திரும்ப வந்த பிறகு அந்த எல்லாம் சிருஷ்டிப்பு சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொன்னா சரியாயினே வருது. அது போல நம்ம வாழ்க்கையில ஒழுங்கில்லாத காரியங்கள்னா நம்ம விரும்புகிற வாழ்க்கை, நம்ம தரிசனங்கள், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வர வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள் இதெல்லாம் மாறாத அப்படியே நெடுங்காலமா இருக்கிறது. அதாவது இந்த பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்ததுன்னு சொல்றாரு. அது எவ்வளவு காலமா அது இருந்ததுன்னு சொல்லல. அந்த இடத்துல ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு சொல்றாரு. இருந்ததுன்னு போது அது பாஸ்ட் டென்ஸ். அது எவ்வளவு காலமா அது அந்த மாதிரி இருந்ததுன்றது அதுல குறிப்பிடப்படல. ஒரு கால நிர்ணயத்துல அது சொல்லல. அது போல தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை இந்த ஆண்டுல செய்யணும்னு விரும்புறாரு. நீங்கள் தேவனோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஒரு சில வசனம் சொல்றேன் பாருங்க. ஓசியால பாக்கிறோம். அவன் அதாவது அந்த வசனத்துல ஒரு ஓசியா 4:6 அவன் கத்தரை மறக்கும்போது அவர் அவனுடைய பிள்ளைகளையும் மறந்துடுறாருன்னு வரும். அது போல நீங்க எப்பெல்லாம் தேவனை நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு தெய்வ காரியங்களை பற்றி உங்களுக்கு சிந்தனை வருதோ, செயல் வருதோ, கிரியை வருதோ, விசுவாசம் வருதோ, அப்பெல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனை அனுமதிக்கிறீங்க. அந்த ஈர்ப்பு சக்தி உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி அனுமதிக்கிறீங்க. நீங்க தேவன் இந்த வருஷம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அதாவது ஒரு லைட் பாஸ் பண்றீங்க, ஒரு டார்ச் லைட் அடிக்கும் போது நடுவில் ஒரு அட்டையை வைக்கும் போது அந்த ஒளி அதுக்கு அடுத்த திசையில ஊடுருவாது. ஆனா கடவுள் அப்படி கிடையாது. அந்த வெறும் பிசிக்கல் லைட்டு கிடையாது கடவுள்ன்றது. அவர் அந்த பிசிக்கல் லைட்டுக்கும் அப்பாற்பட்டவர், கண்ணுக்கு தெரியாத விதத்துல செயல்படுகிறவர். அதாவது அவர் அந்த கண்ணுக்கு தெரியாத ஒளி, சேரக்கூடாத ஒளி. அந்த போல நீங்க இருந்தாலும் தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். என்னன்னா, அந்த தேவனுடைய அனந்த சர்வ வல்லமை செயல்படணும்னா நீங்க தேவனை பத்தி சிந்திக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கணும், தேவனுடைய காரியங்களை நினைக்கணும், செயல்படணும், பேசணும், அறிக்கையிடணும், தேவனை உங்க வாழ்க்கையில செயல்பட விடணும். அதாவது தேவன் எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படுவாருன்னா, அதாவது பாருங்க, வெளிச்சம் உண்டா கடவுள் என்ற வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, அது நடக்குது. அது போல உங்கள் வாழ்க்கையில நீங்க வார்த்தைகளிலும், எண்ணங்களிலும், செயல்களிலும் தேவனுடைய காரியங்களை கொண்டு வரும்போது தேவன் உங்களுடைய காரியங்களை செயல்படுத்த சரி பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை எப்படி செயல்படுதுன்னா, நீங்க எப்பெல்லாம் தேவனை பற்றி நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ, அப்ப அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை செயல்படும். தேவன் செயல்படுகிறார் அர்த்தம். தேவன் செயல்படுகிறதும் சிருஷ்டிப்பின் வல்லமை செயல்படுகிறதும் ஒண்ணு. அதே மாதிரி கிறிஸ்து எப்படி செயல்படுகிறாருன்னா, உயிர்த்து எழுந்த வல்லமை. அது அதாவது தேவன் ஒரு காரியத்தை சிருஷ்டித்தாரு, ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு, அவன் மரித்து போகிறான், அதாவது ஒழுங்கின்மையா வெறுமையா இருளா போயிடுறான். அவனை மீட்டெடுக்கும்படி, அவனுக்கு உயிர் கொடுக்கும்படி தேவன் வந்தாரு. அந்த ஈர்ப்பு சக்தி அந்த ஜீவனை திரும்ப கொண்டு வருது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ செய்யறது அந்த மாதிரிதான். எப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த ஜீவனை திரும்ப கொண்டு வர ஈர்ப்பு சக்தி. அதாவது அவனுக்குள்ள ஜீவனை பிரவேசிக்க செய்யல, அவனுக்குள்ள இந்த இருளை இழுத்துடுறாரு, அவனுக்குள்ள இருந்த வெறுமையை இழுத்துடுறாரு, அவனுக்குள்ள இருந்த ஒழுங்கின்மையை இழுத்துக்கிடுறாரு, அப்படியே அதை அட்ராக்ட் பண்ணிடுறாரு.
அவனுக்குள்ள இருந்த அந்த அந்த இருளின் கிரிய மொத்தத்தையும் என்ன பண்றாருன்னா ஒரு மேக்னெட் இழுக்கிற மாதிரி இழுத்துடுறாரு. அந்த இழுத்த உடனே அந்த இடத்துல என்ன செயல்படுதுன்னு ஒளி பிரவேசிக்குது. அவன் ஜீவன் அடைந்து எழும்பி பேசுறான். இதனாலதான் சொல்றது, கடைசி நாட்களில் அநேகர் நம்ம ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வேணா அநேக தீர்க்கதரிசிகள், அநேக போதகர்கள், அநேக ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் உயிரோடு எழுப்பினதை பார்த்துருப்போம். ஆனா இப்ப கடைசி கால எழுப்புதல் நேரத்துல பல சாதாரணமான விசுவாசிகள் கூட அநேகரது உயிரோடு எழுப்புகிற காரியங்கள் நடக்க போகுது. அந்த எழுப்புதல் நேரத்தில் நடக்க போகுது. ஏன் எப்படின்னா இதுதான் காரியம். தேவன் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனா தேவன் செயல்படுகிறதுக்கு ஒரு மனிதன் தேவை. அந்த இடத்துல அந்த ஈர்ப்பு சக்தியை செயல்படுத்த ஒரு மனிதன், அந்த வார்த்தையை பிரயோகிக்க, அதாவது வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். தேவன் வார்த்தையை கொடுத்துட்டாரு, எப்படி ஆப்ரேட் பண்ணுன்ற மேனுவல்ல கொடுத்துட்டாரு. நம்ம தேவன் சிருஷ்டிக்கும் கிரிய மறைச்சிட்டாரு. அவர் உலகத்தை சிருஷ்டிக்க இதுல வெறும் ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்துக்கிறாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு மட்டும் தான் கொடுத்துருக்காருன்னு கிடையாது. இந்த பைபிள் மொத்த முழுக்க எழுதியிருக்கிறதுக்கு காரணமே அந்த சிருஷ்டிப்பின் ரகசியத்தை தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இது ஒருத்தர் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வேணுன்ற காரியங்களை சிக்ஷித்து சந்தோஷமா வாழறதுக்கான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு தேவனோட ஐக்கியமா இருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டு, தினமும் இயேசு கிறிஸ்துவோட நடந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையை பயன்படுத்தி அநேக மீட்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாங்க. இதுதான், அதாவது தேவன் ஒன்றையும் மறைத்து வைக்கிற தேவன் இல்லை. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள்னு வசனம் இருந்தாலும், அதாவது அது பழைய ஏற்பாட்டில் இருந்த வசனம், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள்னு எழுதியிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இருந்த வசனம். புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, வெளிப்படாத ஒரு ரகசியமும் இல்லை, அறியப்படாத ஒரு மறைபொருளும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் அந்த பிசாசு கூட மறைந்திருந்தான். யோபுக்கு தெரியவே தெரியாது. யோபு என்ன காரியம் நடக்குது, இந்த சாத்தான் கிரியை செய்யறது யோபுக்கு தெரியாது. யோபுனுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கடவுள் செய்யறாரு. அவன் தீமையா ஒரு வார்த்தையும் பேசல. இருந்தாலும் தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார்னு சொல்றான். இருந்தாலும் சாத்தானோ இருக்கிறதோ, அவனுடைய கிரியைகள் செயல்படுறதோ, இருளின் காரியங்கள் செயல்படுறதோ, இருளின் ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கிறதோ யோபுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுன்னு இருக்கான் யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவரை நான் கடைசி நாட்களில் பார்ப்பேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. கர்த்தரை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறார் யோபு. சாத்தானுக்கு கொடுத்த காரியங்கள் யோபுக்கு வெளிப்படுத்தப்படல. சாத்தான் அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட காரியங்களை, அவனுடைய வாழ்க்கையில பறித்து கொண்ட காரியங்களை, அவன வாழ்க்கையில சீரழித்த காரியங்களை யோபுவால புரிந்து கொள்ள முடியல. அதே இயேசு கிறிஸ்து தான் நீங்க இந்த உலகத்துல எத்தனையோ வேதங்கள் எழுதப்பட்டிருக்கு, எத்தனையோ மனிதர்கள் பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க. சாக்ரட்டிஸ்ல இருந்து புத்தர்ல இருந்து எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்காங்க. பிறந்த எல்லா மனிதர்களும் வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை யார் வெளிப்படுத்தினார்னா இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தினார்னு சொல்ல முடியும். பிசாசின் கிரியைகளை வெளியரங்கமாக்கினார். இந்த ஈவில் ஃபோர்ஸ், இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கிறதே, இந்த ஈவில்னு ஒன்று இருக்கிறதையே அதாவது அதை பயன்படுத்துறது எப்படின்றத பல ஞானிகள் கத்து வச்சிருந்தாங்க, பல சித்தர்கள் பல பேர் கத்து வச்சிருந்தாங்க, எத்தனையோ பேர் மனிதர்கள் பயன்படுத்தினாங்க. அதாவது அந்த தீமையை எப்படி பிரயோகிக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாங்களே தவிர பிசாசினுடைய காரியங்களை அவனை வெளியரங்கமாக்கினார்னு இருக்கும் வசனம். அது இல்லாம பிசாசின் கீழ் அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அவனை பிசாசு இருக்கிறான்னு சொல்லிட்டு போறதுக்கு மட்டும் வரல. அவரு சாத்தானு சிலுவையில் ஜெயித்தாரு. ஆனா பிசாசு இருக்கிறான்பான்னு சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஏதோ ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு பிசாசு இருக்குதுப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு போறதுக்காக வரல.
பார்த்து நின்றுப்பான்னு சொல்லிட்டு போறதுக்காக வரல. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் வெளியேறமானார். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வந்தார். சிலுவையில் அதை செய்து முடிச்சிட்டாரு. இப்ப என்னன்னா, அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். தேவனே வந்து செயல்படுத்துறாருன்னா நீங்க அந்த வாழ்க்கையில் அவருடைய ஸ்தானாதிபதியா உங்க வாழ்க்கையில நீங்க பொசிஷன் எடுக்கணும். நீங்க வந்து தேவனுடைய சார்பில் நின்று அவருடைய வல்லமையை வாங்கிக்கின்னு பெற்றுக்கொண்டு நீங்க அந்த இடத்துல தேவனுடைய ஸ்தானாதிபதியாக நின்று உங்களுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை தவறா போனதுக்கோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமானதுக்கோ உங்களுக்கு வியாதி வந்ததுக்கோ காரணம் 1000 இருக்கலாம். ஆனா சரியாகிறதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்க பொறுப்பேற்றுக்கிறது தான். பொறுப்பேற்றுக்கிறதுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். பொறுப்பேற்றுக்கணும்னு நான் சொல்லல. இதுக்கு காரணம் மல்டிபிள் ஃபேக்டர் இருக்கும். பிசாசின் கிரியை இருக்கும், மனுஷருடைய கிரியை இருக்கும், மனுஷருடைய வன்கண், பொறாமை, எரிச்சல், நாவுகளின் சண்டைகள், இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருக்கும். பிசாசனுடைய கிரியைகள் இருக்கும், மந்திரவாத சக்தி இருக்கும், மனுஷனுடைய பொறாமை இருக்கும். எத்தனையோ காரியங்களா இருந்தாலும் சரி செய்யறதுக்கு நீங்க பொறுப்பெடுத்தாகணும். அந்த இடத்துல நீங்க சரி செய்யறதுக்கு நீங்க ஒரு வில்லிங்கா வரணும். நான் சரியாகணும், நான் இந்த காரியத்தை சரி செய்ய போறேன், எனக்கு தேவன் துணையா இருக்கிறாரு, நான் தேவனோட துணையா இருந்து தேவ காரியங்களை பேசி தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு தேவனுடைய காரியங்களை நினைச்சு நான் இந்த வருஷத்துல தினமா வேதம் வாசித்து 1/2 மணி நேரமாவது தேவனுடைய வேதத்தை வாசித்து 1/2 மணி நேரமாவது தேவனோட உறவாடி ஜெபித்து என் வாழ்க்கையை சீர்படுத்துவேன்னு ஒரு முடிவை நீங்க எடுக்கும்போது தான் வந்து அந்த வாழ்க்கை வந்து சீர்படும். அதுபோல கர்த்தர் வந்து ஆயத்தமா இருக்கிறார். அந்த அந்த ஃபோர்ஸ் எப்பவுமே ஆக்ட்ல தான் இருக்கு. செயல்படும்படி அவர் 24 மணி நேரமும் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஏதோ ஒரு ஜெப ஊழியக்காரர் தான் உங்களுக்கு 24 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்காக துணையா இருக்கிறாருன்னு இல்ல. கர்த்தர் உங்களுக்கு 24 மணி நேரமா ஆயத்தமா இருக்காரு. அரௌண்ட் த கிளாக் 24/7 365 days. அது இந்த லீப் இயரா இருந்தாலும் சரி, பிப்ரவரி 29 வந்தாலும் சரி, 28 இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, எந்த கிழமையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அந்த உங்க காரியங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, செயல்படுத்த, சரிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பேசி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஊழியக்காரர்கள் கிட்ட வந்து நீங்க என்ன கத்துக்கணும்னா, நீ வெறும் வந்து வசனத்தை தெரிஞ்சுன்னு ஏதோ ஒரு அதாவது ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டு ஏதோ வாழ்த்திட்டு வர மாதிரி சர்ச்சைக்கு போய் வரக்கூடாது. ஊழியக்காரர்களை பார்த்து கத்துக்கணும். நீங்க அவங்க எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அவங்க எப்படி அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க, அவங்க எப்படி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறாங்க, அவங்க எப்படி அந்த கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்துறாங்க, அவங்க எப்படி சத்துருக்கு எதிராக போராடுறாங்க, ஆத்மாக்கள் எப்படி மீட்கிறாங்க. ஒருவேளை நம்மளுக்கு அந்த நிலைமை இன்னொருத்தர் வியாதியா இருக்கும்போது ஒருத்தருக்காக ஜெபிக்கிறத பாக்குறீங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ஆகுறது, நம்ம அதுக்குள்ள நம்மளையே சரி பண்ணிக்கிறதுக்கோ இல்ல அந்த நிலைமையில நம்மளுக்கு வந்து மீட்டுக் கொள்றதுக்கோ அந்த வல்லமையும் அந்த சக்தியும் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கணும். ஊழியக்காரர்களையே நீங்க சார்ந்திருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் வந்து காலையில வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு, அப்புறம் மத்தியானம் ஒரு செய்தி கொடுத்து, அப்புறம் இரவுல வந்து ஒரு ஆறுதல் வசனம் ஒரு யூடியூப்ல பார்த்து நம்ம வந்து வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த ஆன்லைன் சிஸ்டம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் வந்து இந்த காரியங்களை நம்ம பெற முடியும். இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்பி இருக்கிற வரைக்கும் தான் இந்த காரியங்கள் செயல்பட முடியும். இந்த சேட்டலைட்ஸ் இந்த செயற்கையான கருவிகள் நம்மளுக்கு எவ்வளவு காலம் இருக்குதோ அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. கர்த்தர் வந்து இந்த காரியங்களை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தின்னு வராரு. இந்த காரியங்களை இருக்கும்போதே நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வசனத்தை அதிகமா கேட்டு நீங்க வசனத்தை அதிகமா படிங்க. நீங்க யூடியூப்ல தான் கேட்கணும்னு இல்லை. ஒரு மெசேஜ் கேட்டா போதும். ஒரு வாரத்துக்கோ ஒரு நாளைக்கோ இல்ல அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் கேட்டா போதும். அதிகமா நீங்க வார்த்தையை வாசிக்கணும், நீங்களே உணவு உட்கொள்ளணும். நீங்க வந்து ஒரு வண்டி ஓட்டுறவங்களா இல்ல, ஒரு மெக்கானிக்கா மாறணும். நீங்களே வந்து இந்த பைபிள் பொறுத்த வரைக்கும், அதாவது இது வந்து எல்லாருமே பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு.
ஊழியக்காருக்கு வேற பைபிள், ஏதோ உங்களுக்கு ஸ்டடி பைபிள் இருக்கு, ஏதோ அவங்களுக்கு டெக்ஸ் பைபிள் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ஸ்டடி பைபிள் வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஏதோ அவர்கிட்ட நிறைய வெர்ஷன் இருக்குது, கேஜே விக்குது, என்கேஜே விக்குது, இஎஸ் விக்குது, ஆம்பிளிஃபைட் பைபிள் இருக்குது, மெசேஜ் பைபிள் இருக்குது, இன்னும் என்எல்டி இருக்குது, என்ஐ விக்குது, இந்த மாதிரி நிறைய அவங்க விதவிதமா பைபிள் வச்சுருக்கிறாங்க. அதனால அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்கலாம் கிடையாது. வெறும் உங்ககிட்ட இருக்கிறது தமிழ் வேதாகமா இருந்தாலும் இந்த தமிழ் வேதாகத்திலேயே வேதாகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாகத்திலேயே முழு சாராம்சமும் அதில் இருக்கு, முழு கருத்தும் இதில் இருக்கு, முழு சக்தி பொருந்திய வார்த்தை இதுலயே இருக்கு. இதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, கர்த்தாவே நீ வெளிப்படுத்தும். சாமியல் சொன்னது போல சொல்லும்படின்னு கேட்கிறேன்னா போதும், உங்களுக்கு கர்த்தர் 24 மணி நேரம் சொல்லி கொடுப்பாரு. நீங்க 24 மணி நேரம் வீட்டிலிருந்து கேட்கறதுக்கு ஆயத்தமா இருந்தா கர்த்தர் 24 மணி நேரம் உங்களோட பேசுறதுக்கு கர்த்தர் தயாராகிறாரு. ஆனா நம்ம தான் தயாரா இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் நமக்காக தாங்க சிருஷ்டித்தாரு. நம்ம தேவனை அறிந்து கொள்ளும்படிக்காகவும் நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும். நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய திட்டம் தெரியும். கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு உருவாக்கத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து அவர் தீர்மானிச்சிட்டாரு. கிறிஸ்து ஒருவரே வழின்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம வேதத்தை அதிகமாக வாசிப்போம், கிறிஸ்துக்குரிய காரியங்களை அதிகமாக தியானிப்போம், தொடர்ந்து நம்ம செயல்படுவோம், இந்த வருஷத்தை பிரயோஜனமா மாற்றிக்கொள்வோம். தேவன் நன்மையானவைகளை செய்யும்படி நாம் அனுமதிப்போம், நாம அவரோடு கூட செயல்படுவோம். வார்த்தையை வாசிச்சு அப்படி அவரை நேசிக்க ஆரம்பிச்சாதான் வார்த்தையை நேசிப்பீங்க. வார்த்தையை நேசிக்க ஆரம்பிச்சாதான் அந்த வல்லம் உங்களுக்குள்ள வரும். அந்த வல்லம் இருந்தாதான் உலகத்துல உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களோடையும் வாழ முடியும், தீமை செய்கிறவர்களோடையும் வாழ முடியும். அதனால கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க, பிரியமானதை நாடுங்க, தேவனுக்கு பிரியமானதை தேடுங்க, தேவனை தேடுங்க, தேவனுக்குரியவைகளை நாடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஜெயமாக இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருவதாக. இது கேட்கிற யாவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அளவற்ற விதத்தில் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் அளவற்ற விதத்தில் நீங்க பெற்றுக்கொண்டு, அன்லிமிட்டெட் ஹோலி ஸ்பிரிட், அளவற்ற விதத்துல நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து ஒரு பேரின்பத்துல வாழ்ந்து இந்த வருஷம் களி கூறும்படியான ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஆயத்தம் பண்ணும்படி கடவுளுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணும்படி வேண்டிக் கொண்டு இந்த வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.